எல்லோருக்கும் வணக்கம். கடலூர்லேருந்து கச்சேரியார் பேசுகிறேன். இப்போ பல்லவர் குருகுலத்தினுடைய 2வது எபிசோட். இன்றைக்கி வேதங்களை பற்றி பார்ப்போம். இப்போ வேதங்கள் சொன்னால் ரிக், எஜிர், சாமம், அதர்வணம் 4 வேதங்கள். இந்த 4ம் முடிவான விஷயம் என்னென்னா வேதாந்தம், சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதில் வேதாந்தம் அப்படின்னா அந்த வேதங்கள் எதில் முடியுது? அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். இல்லை அகம் பிரம்மாஸ்மி, அகம்னா உள்ளம், உள்ளம் பிரம்மமயமானது அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். பிரஞானம் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஞானமும் பிரம்மத்தை அடிப்படையாக கொண்டது. தத்துவமசி, நீ அது ஆகிறாய். எது ஆகிறாய்? நீ பிரம்மமாகிறாய். இந்த மனமானது பிரம்மத்திலேருந்து வந்தது, அந்த பிரம்மந்தான் இது அப்படின்றது தான் அதனுடைய விளக்கம். அடுத்து 4வது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா சிவோகம் அப்படி சொன்னால் நானே சிவம். ஒன்றே சிவம், அது தான் என்று அறிந்த அறிவே தகுமறிவு. சிவம் என்பது ஏகம், ஏகம்னா ஒன்று. சிவநிலை அடைந்தவர்கள் அநேகம், நிறைய பேர் அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ தியானம், தவம், இந்த விஷயங்கள் எல்லாமே சிவத்தை நோக்கி தான் இருக்கும். சிவம்ன்றது ஒரு குவாலிஃபிகேஷன். இப்போ பிஏ, எம்ஏ, மெடிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரி சிவம்ன்றது ஒரு குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிட்டியை அடையிறதுக்கு தான் நாம் தவம் மேற்கொள்ளணும். சிவம் என்பது நிர்மலமானது, நல்லதும் இருக்காது, கெட்டதும் இருக்காது. அதுதான் சிவநிலை. நாம் இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், நம்ம மனசு சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சிந்தனையை படிப்படியாக குறைச்சி எண்ணமற்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா நீங்கள் சிவநிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆரம்பித்தாலும் 12 வருஷம் ஆகும். அந்த காலத்து படிப்பு இதுதான். இப்போ பிரம்மான்னு ஒரு வார்த்தை இருக்கு. நாம் இந்துக்கள் அதை பிரம்மன்னு சொல்கிறோம். இதே முஸ்லீம்கள் அதை அல்லான்னுவாங்க. இதே கிறிஸ்தவர்கள் பரமமண்டலம்னுவாங்க. பரமமண்டலத்தில் இருக்கும் பிதாவே அப்படின்னு. அப்போ ஒன்று தான், பல பேர் பல நாமத்தில் அதை அழைக்கிறாங்க. இப்போ பிரம்ம ஐக்கிய பாவனை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கேன், நான் ஒரு பிரம்ம ரிஷி அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனம் 80% மேலே அந்த பிரம்மத்தில் இருக்கும். மீதி 20% தான் நான் சர்வேல் ஆகிட்டு இருப்பேன். இப்போ பேசுறது, செயல்படுறது எல்லாமே. இதை மாதிரி ஆட்களை பிரம்மஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகத்திலே உயர்ந்த படிப்பு. இப்போ இந்த வேதங்களில் பிரஞானம் பிரம்மம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஞானமும் பிரம்மத்தை அடிப்படையாக கொண்டது. இப்போ நம்ம அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நீ எந்த கலையை கற்றுக்கணும்னு நினைக்கிறியோ அது சீக்கிரமாக உன்னை சேரும். ஏன்னா பேசிக்கை தொட்டுடுறோம். அண்டத்தில் உள்ளதே பிண்டம். அண்ட சராசரத்தில் எவ்வளோ நட்சத்திரங்கள், என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லாமே பிண்டத்தில் இருக்குது. அண்டத்தை காட்டிலும் பிண்டம் விசாலமானதுன்னு. இப்போ அதை எப்படி பயிற்சி பண்ணி அந்த பிரம்ம நிலையை அடையிறது அப்படின்றது தான் பிரம்மஞானிகளுடைய நிலைப்பாடு. இப்போ நம்ம குருகுலம் ஆரம்பிக்கிறோம். இப்போ பிரம்மஞானம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன அணுகலாம். ரொம்ப சுலபமாக இதுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். என்ன சிவன்னா வெட்ட வெளியே ஒன்றும் இல்லாது தான் நாம் நிறைய நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த நினைப்புகளை படிப்படியாக குறைச்சி சிவநிலைக்கு அடையணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். இது எப்படி நம்ம டீச் பண்ண போகிறோம், எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க, எப்படி பயிற்சி பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் சிவமாக போகிறீங்க அப்படின்றதெல்லாம் போக தான் பார்க்கணும்.
இப்போ இப்போ இந்த இந்துக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதை 4ஆ பிரிக்கிறாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு 4 படிக்கட்டு. இந்த 4ல் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அதே போல் கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். இதே மாதிரி யோகத்தில், இதே போல் ஞானத்தில். இப்போ 16 படிகளாக பிரியுது. என்னடா இது பிரம்மன்றது லேசாக சொன்னார், அப்புறம் அது அப்படியே பிரியுது அப்படி சொன்னால் அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி போகும். குண்டலியாதனுடன் கூடிய சபை விண்டெழும் மந்திரம் வெளிப்பட உரைத்து அப்படின்வாங்க. இந்த தவநிலையில் போனீங்கன்னா குண்டலினி சக்தி ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் இல்லை, குண்டலினி அரை சாப்பாடு போட்டு அரை வயிறு சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் மூளைக்கு நிறைய வேலை கொடுத்தீங்கன்னா குண்டலினி தானாக டெவலப் ஆகிடும். குண்டலினி டெவலப் ஆகிடும். ஆனால் அதை எப்படி வரவு செலவு பண்ணுறது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சரி, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு குழப்பம்னா அடுத்த கிளாஸில், அடுத்த எபிசோடில் அந்த குண்டலினி பற்றி சொல்கிறேன், பிரம்மஞானத்தை பற்றியும் சொல்கிறேன். மனிதர்கள் சுலபமாக பெரிய நிலையை அடையலாம். இதை இளமறை காயா நிறைய ஊட்டா சூட்டா பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஓப்பனாக நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் பயிற்சி பண்ணக்குள்ள நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக வரும். இப்போ நடந்து போகக்குள்ள பிரச்சனை இருக்காது. சைக்கிளில் போனால் அதை விட, பைக்கில் போனால் அதை விட, காரில் போனால், ஃப்ளைட்டில் போனால் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஆனால் ஆபத்து வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுபோல் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதான் குருமுகமாக அறிதல் வேண்டும்னு நாம் சொல்லித்தரோம். நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.